அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி போட்டி குழம்பு பாருங்கள். எல்லோரும் குடலானோம். இதில் வந்து ஒரு 4 கரண்டி ஊற்றிருக்கிறேன். இந்த இதில் எண்ணெய் பார்த்துக்கோங்க. பட்டை 1, 3 ஏலக்காய் போட்டுருக்குறேன். பட்டை முன்னாடி போட்டு எடுத்துட்டோன்னே 3 வெங்காயத்தையும் சேர்த்துருக்குறேன். அதில் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்ட உடனே நல்லா வதங்கிடுச்சுன்னா தக்காளியும் ஒரு தக்காளி நல்லா ஒரு பழம் தக்காளி போட்டிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப போடக்கூடாது. இது வந்து நாங்கள் மிட்டாவை குருமா மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப தக்காளி சேர்த்தா புளிப்பு மாதிரி ஆகிடும். ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வதங்கிடுச்சு. வதங்கிட்ட உடனே இந்த குடலை நாங்கள் அள்ளி போடுறோம். பாருங்கள், இந்த குடல் வேக வச்சுருக்குறோம். நல்லா வேக வச்சு நல்லா நேற்று க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதில் போடுறோம் பாருங்கள். போட்டுருக்கேன். வதங்கி வரணும். 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு. போதும், ரொம்ப இஞ்சி பூண்டு வேண்டாம், ஸ்மெல்லு வரும். இதுக்கான மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வந்து இப்படி வதங்கணும். நல்லா வதங்கி இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு எல்லாம் நல்லா போகணும். உப்பு இதெல்லாம் நல்லா வந்து பிடிக்கணும். அதை வந்து நாங்கள் அவிச்சு வச்சுக்கிட்டு இதில் இப்படி எல்லாம் போட்டு இப்படி செய்யறதுனால இது நல்லா வதங்கி இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும். வந்துட்ட பிறகு பூண்டு போட்டோமா, இது நல்லா வதங்கி வருது. இந்த மசாலா நல்லா வதங்கி வரும்போது இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அப்படியே எங்கள் வீட்டு குடல் ஆணும். டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். ஏன்னா இது வந்து குருமா மாதிரி தான் நாங்கள் வைக்கிறோம். அதனால் வந்து ரொம்ப மிளகாத்தூள் யூஸ் பண்ண வேண்டாம். அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம். மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் பாருங்கள். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அது போட்டால் தான் அந்த கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் இந்த மிளகு ஜீரகத்தூள் போட்டிருக்கிறேன். நல்லா இருக்கும். கொஞ்சம் சளிக்கு உடம்புக்கு நல்லது. இப்படி நல்லா வதங்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த காயில் உப்பு பிடிக்கும், இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு இந்த இதெல்லாம் சேர்ந்தது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் பாருங்கள், இந்த மல்லித்தூள் எங்கள் வீட்டு மல்லித்தூள். இது வெறும் மல்லித்தூள் தான். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போதும். எடுத்துட்டு மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. இதில் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் நல்லா கிளறி எடுத்துட்டோம். பாருங்கள், இது இந்த தண்ணி ஒரு கிண்ணம் அப்படியே ஊற்றுறோம் பாருங்கள். இது அப்படியே நல்லா அந்த குடல் வேகச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம கீழே எதுலேயும் ஊற்றக்கூடாது. அப்படியே ஊற்றாமையே நீங்கள் வந்து இப்படி நல்லா இப்படி குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். குடல் ஆணும். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மசாலா தூள் தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேமிலிக்கு சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சமாக செய்வாங்க. பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க அப்படியே இது பண்ணி செய்வாங்க. இது பண்ணிட்டோமா, இது அப்படியே அவ்வளோதான். இந்த இது பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்குறோம். பாருங்கள், சமைச்சி செஞ்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலை பாருங்கள். எல்லா மக்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த எல்லா டேஸ்ட்டு அப்படியே இதுவாயிரும். நல்லா சூப்பராகிடும். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்தோடனே அப்படியே இறக்கிட்டு அப்படியே இந்த மல்லிக்கீரையை அப்படியே நீங்கள் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப விசில் வைக்க வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு. அந்த முருங்கைக்காய் நல்லா எல்லாம் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் விசில் வைக்கக்கூடாது. விசில் வச்சிங்கன்னா முருங்கைக்காய் பீஸாக போயிடும். ஒரு விசில் வச்சாலே போதும். அழகாக அப்படியே நல்லா க்ளீனாக நல்லா சுத்தமாக வச்சு வரும். எங்கள் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.